டான்டடாய் ஜாக்சன் துரை வாரம் வெள்ளிக்கிழமை எக்கச்சக்கமான படங்கள் வருது. அதே மாதிரி தான் இந்த வாரம் AAA அண்ட் வனமகன் ரிலீஸ் ஆயிருக்குது. AAA படத்தை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசி முடிச்சுக்கிறோம். இப்போ வனமகன் படத்தை பார்த்தாச்சு. ஸோ வனமகனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த ரிவ்யூ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இயக்குனர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இது வரைக்கும் விஜய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் இருக்கிறாரு. 10 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இயக்குனர் விஜய்க்கு இந்த படத்துலையும் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் அமைஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜெயம் ரவி, தம்பி ராமையா, அப்புறம் பேர் சொல்ல தெரியாத இன்னும் ஒரு சிலர். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமன்னா கலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது கதாநாயகி அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க இந்த பொண்ணை பார்த்து கண்டிப்பான முறையில் புறாமப்படுவாங்க. ஏன்னா பொண்ணு செக்கச்சவேல் இருக்கிறாங்க. அண்ட் நடிப்பும் பார்த்தீங்கன்னா பொண்ணு அடடா அம்சமாக நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸு ஒவ்வொரு பாட்டுக்கும் பின்னி படலத்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டம் 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 சொல்லிட்டு ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு வருது. அதுக்கு என்னம்மா அடிக்கிறாங்க பிரபுதேவா சார் கொரியோகிராஃபு. அண்ட் இந்த படத்தில் டைட்டில் கார்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடல்கள்னு போட்டு எல்லா பாடல்களுமே மதன் கார்கி அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பாடல்கள் வருது. ஒரு பாட்டுக்கும் ஒவ்வொரு லிரிக் ரைட்டரு ஒவ்வொருத்தவங்க சிங்கர் இப்படி சொல்லிட்டு மாறி வர காரணத்தினால இந்த பாட்டு அவர் எழுதியிருப்பாரோ இந்த பாட்டு இவர் எழுதியிருப்பாரோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒரு அசியம் வச்சுட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக டைட்டில் கார்டிலே மதன் கார்கின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களையும் போட்டிருக்காங்க. அண்ட் இயக்குனர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு தடவை இன்டர்வியூவில் நம்ம கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏஎல் விஜய்லாம் கிடையாது வெறும் விஜய் தான் சொல்லியிருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களில் டைலாக்லாம் பேசியிருக்கிறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு சில படங்களில் கூட மிகப்பெரிய வசனங்கள்லாம் அப்படியே ஒரே ஷாட்டில் அடிச்சு விடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைலாக் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி நடிப்பு பொறுத்தளவுக்கு எந்த வகையிலுமே நம்ம குறை சொல்ல முடியாது எல்லா படத்துலையுமே. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆள் ஏற்கனவே சக்கச்சவேன்னு இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு போட்டியா அவர் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பு பெயிண்ட் அடிச்சனால கொஞ்சம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சால் கூட ஓகே படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய 50வது படம் டைட்டில் கார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஜய் வந்து முதல் முறையாக ஹாரிஸ் ஜெயராஜ் கூட இணைகிறாரு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து 50வது படம் ஹாரிஸ் ஜெயராஜுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு கொடுத்து அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இசை பற்றி ஒன்றுமே தெரியாது, மிகப்பெரிய ஞான சூனியம் நான் எனக்கு இது அதில் அப்படின்ற ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் சம்டைம்ஸ் வருது. அண்ட் ஓமாகா சியா ஓகியா யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்கான புரியாத மொழிகளில் பாடல் கம்போஸ் பண்ணி போடுவது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜுக்கு கைவந்த கலை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபுக்கு அதாவது காட்டுவாசிகளுக்கு ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறலாம் அவருக்கு என்ன சாதாரண விஷயமா? செம்மையாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பாடல்களும் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் லைட்டாக எங்கனோ தெரியுது, பட் இருந்தாலும் படத்தோட பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காடல்களை அழிக்கிற மாதிரி ட்ரைப்ஸில் வந்து அழிக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பிச்சு சிட்டிக்கு போகிறாரு. அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரு சிலர் காரணமாக இருக்கிறாங்க. மறுபடியும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்தோடையே சேர்க்கிறாங்க. இதுதான் படத்தினுடைய மேஜர் ஸ்டோரி. அண்ட் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அண்ட் அந்த ட்ரைபாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வராரு. இப்படி சொல்லிட்டு மாறி எக்கச்சக்கமான இங்கிலீஷ் படம் ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்தால் கூட தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகி செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கிறாங்க, ஹாட்டாகவும் இருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தில் இருக்கும்போது சுபமும் போட்டு முற்றும் சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரோம். அண்ட் படத்தில் ஒரு சில விஷயங்கள் அப்படியே லைட்டாக நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வனமகன் ப்ரிஃபர் பண்ணலாம். குடும்பத்துடன் பார்த்து ரசிக்க வேண்டிய குதூகல சித்திரம். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேனே தம்பி ராமையா அடடா வர்ற சீன்லாம் கிளாப்ஸ் தெரிக்குது தேட்டரில். நல்ல காமெடி சென்ஸ் அவருக்கு எப்பயுமே உண்டு. ஸோ பின்னி படத்தில் இருக்காரு. அண்ட் இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் படம் பிளான் பண்ணிங்கன்னா வனமகன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.